இன்றைய நாள்ல புதிய புதிய விமான நிலையங்கள், அதிநவீன ரயில் நிலையங்கள், மின்மயமாக்கல் போன்ற பல திட்டங்கள்னால முன்னேற்ற பாதையை நோக்கி சென்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு அப்படின்னா அது இந்தியா. இந்த இந்தியாவினுடைய திட்டங்களுக்கான மூலாதாரமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா மக்களிடமிருந்து பெறக்கூடிய வரிப்பணங்கள் தான். இந்த வரிப்பணங்கள் எல்லாமே மக்களினுடைய வேருக்கு நீராக இருக்குதா அல்லது பாறைக்குள் பாயக்கூடிய உபரி நீரா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுது. எதனால இப்படி ஒரு கேள்வி எழுது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் துல்லியமா கவனிச்சு பார்க்கும் பொழுது, பீகார் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மக்கள் தொகையில 2வது பெரிய மாநிலமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாட்னா, கயா, பூர்ணியா மற்றும் தர்பங்கா போன்ற 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு. அதிலும் பாட்னாவில் இருக்கக்கூடிய ஜெய் பிரகாஷ் நாராயண் அப்படிங்கிற சர்வதேச விமான நிலையம் ஏறத்தாழ 1 கோடி பேர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு விமான நிலையம். ஆனா அந்த விமான நிலையத்தை வெறும் 35 லட்சம் மக்கள் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகுது. அதே நேரத்துல நம்முடைய தமிழ்நாட்டுல திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற 4 மாவட்டங்கள்ல சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு. அதிலும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விமான நிலையம் வெறும் 20 லட்சம் மக்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு விமான நிலையம். ஆனா இந்த 2025 ஏப்ரல் மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த விமான நிலையத்தை பயன்படுத்தி இருக்காங்க. கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது ஒரு 50 விழுக்காடு அதிக பயன்பாட்டிற்குரிய ஒரு விமான நிலையமாவே அந்த விமான நிலையம் இருக்கு. இன்னுமே சொல்ல போனா இந்தூர் அப்படிங்கிற ஊர்ல இப்ப ரீசெண்டா மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி இருக்காங்க. அந்த மெட்ரோ ரயில் சேவைக்கான 1 மாத மின் கட்டணம் அப்படிங்கிறது 20 லட்சம் ரூபாய். ஆனா கடந்த 4 மாதங்களாக அங்க இருக்கக்கூடிய அந்த ரயில பயன்படுத்த மக்கள் கிட்ட வசூலிக்கப்பட்ட பணம் அப்படிங்கிறது வெறும் 19 லட்சம். மின் கட்டணத்துக்கான போதுமான அளவுக்கு கூட அங்க வசூல் ஆகல அப்படிங்கிறப்போ எப்படி அங்க அந்த தேவை இருக்கு அப்படிங்கிறது கேள்வியான ஒண்ணா இருக்கு. சராசரியாக ஒரு நாளைக்கு அந்த ரயில் சேவைகளை வெறும் 80 மக்கள் தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும், கடந்த அக்டோபர் மாதத்துல வெறும் 2000 பேர் மட்டும்தான் அந்த ரயில் சேவையை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நிஜமாலுமே ஆச்சரியமா இருக்கு. அதே இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய கோயம்புத்தூர்ல நம்ம அவினாசி சாலையாகட்டும், மேட்டுப்பாளையம் சாலையாகட்டும், திருச்சி சாலையாகட்டும் 3 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு கூட மக்கள் 30 மணித்துளிகளை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இந்த சேவைகள் எல்லாமே தேவையான இடத்துக்கு தான் போய் சேருதா அப்படிங்கிறது நிஜமாலுமே ஒரு கேள்விக்குறியாதான் எனக்கு தெரியுது. இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கருத்துரை பட்டியல பதிவிடுங்க.